ஹே கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம குளோபல் ஃப்ரீஸ் மேனுவோட சாப்டர் 341 ல 360 வரைக்கும் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண சாப்டர்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேனுவா சீரிஸ் அண்ட் அனிமே சீரிஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். சாப்டர் 341 ஓப்பன் பண்ணா ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கா. என்னடா அந்த கல்ட்டு கும்பல் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இத்தனை பேரை உள்ள கூப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேரை வச்சு எப்படி சர்வை பண்ண முடியும்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவங்க இங்க இருக்கிறதுலே மேஜர் ஃபோர்ஸ் ஆகணும் ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி தான் ஷின்ஷின் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவ சொல்றதுமே கரெக்ட் தான். ஏன்னா இப்ப இருக்க சுத்தி இருக்க சிட்டிஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தா அவங்களோட பிலீவர்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரமே இவங்களுக்கு மிகப்பெரிய த்ரெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹீரோட கேங்கு ரொம்ப சின்னது. இதுல மத்த பேஸை விட அதிகமான ஆட்கள் அவங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆபத்தான விஷயம். இப்படி அவங்களோட லீடர் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து சேர்ந்துருவாங்கன்ற மாதிரியான ஒரு ஐடியால இருக்காங்க போல. நீ சொல்ற மாதிரி உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த விஷயம் மோசமா தான் இருக்கும். கூடிய சீக்கிரமே அவங்களை டீல் பண்றதுக்கு என்ன ஒரு வழி யோசிக்கணும்ன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 10,000 பேரையும் அவன் வந்து அவளோட பவர் யூஸ் பண்ணி சூப்பர் ஹியூமனா மாத்திரம் என்ன ஆகுதுன்ற மாதிரி தான் ஷின்ஷின் பயப்படல. அது ஹீரோ என்ன சொல்றான், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க. என்னதான் வந்து பவரை கிராண்ட் பண்ணாலும் அது வந்து நார்மல் ஹியூமன்ஸோட கொஞ்சம் தான் பவர் அதிகம்ன்றதுனால நாம கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ வரதை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட்டீஸ் பண்றான். யாரா இவனுங்க இப்பதான் அடிச்சு ஓட விட்ட திருப்பி எவன்டா அது வருது? ஷின்ஷின் உடனே ஸ்பெக்டேட் பண்ணி எந்த டீம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எல்லாரும் கேதர் பண்றான். இந்த ஆர்கனைசேஷன் தான் நம்மள அட்டாக் பண்ண வருது அப்படின்ற மாதிரி ஷின்ஷின் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 342 ஓபன் பண்ணா எனிமி அட்டாக்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பைனாகுலர் வச்சு பார்த்ததா தெரியுது. அது எனிமி இல்ல ஜாம்பிஸ்னு சொல்லிட்டு அட பாவிங்களா என்னடா இது ஜாம்பி வந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இது பவர் யூசரா இல்லனா வைரஸ் இன்ஃபெக்ட் ஆயிச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியல. அதுலயும் அந்த வர ஆட்களை வந்து நம்ம டீச்சர் பாக்குறாங்க. பார்க்கும்போது தெரியுது அந்த ஷியான் பேஸோட யூனிஃபார்ம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க இருக்க வந்து காப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வைரஸால அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாக்கும் வராங்க. இருந்தாலும் இது பவர் யூசரா இருக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. சரி போய் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம லூமே கன்னு கேட்கறா. அவளுக்கு கொடுத்துட்டு எல்லாரும் வெளியே போறாங்க. இப்போ வெளியே போன உடனே அங்கிள் என்ன பண்றாரு, ஒரு கட்டையை எடுத்து டம்மாலும் தலையில அடிக்கிறாரு பாருங்க. தலை வந்து பறக்குது. நம்ம ஹீரோ சுட்டுக்கிட்டு இருக்கான். டீச்சர் வெட்டுறாங்க. இப்படி வெட்டிக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு ட்விஸ்ட். என்ன நார்மலா ஜாம்பிஸ் இருந்தா தலையில சுட்டா செத்துரும் இல்லையா, ஆனா இந்த தலையை சுட்டாலும் சரி துண்டா வெட்டினாலும் சரி பீஸ் பீஸா வெட்டினாலும் அந்த தனி பீஸ் வந்து நகர ஆரம்பிக்குது. இது ரொம்ப வந்து கிரீப்பியா இருக்கு. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், தலையை வெட்ட பிறகு தலையை வந்து கொக்காமுக்கா என்னடா இது அப்படின்ற மாதிரி பார்த்தா எல்லாமே அட்டாக் பண்றதுக்கு வருதா அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 343 ஓபன் பண்ணா என்னடா இது தலையை துண்டா வெட்டினாலும் வந்துகிட்டு இருக்கு. என்னடா ஜாம்பி இதுன்னு பார்த்துட்டு கட்டுப்புல எத்தனை பீஸா வெட்ட முடியுமோ அத்தனை பீஸா வெட்டுறாங்க. அப்பவுமே நகர்ந்துட்டு இருக்கு. இது ரொம்ப கிரீப்பியா இருக்கு பார்க்கறதுக்கே. அந்த ஃப்ரீசிங் கண்டிஷன்ல எப்படி போனா வாழுது இல்ல இந்த ஜாம்பிஸ் வேற வெட்ட வந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ வந்து அவனோட டைமென்ஷனல் கேட்டை யூஸ் பண்ணி அதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அவன் அப்சர்வ் பண்றத பார்த்துட்டு ஏதோ த்ரெட் இருக்குன்றத புரிஞ்ச அந்த ஜாம்பிஸ் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. சாதாரணமா ஜாம்பிஸ் எல்லாம் மென்டலா தானே இருக்கும். ஆனா இது பார்த்தா சிச்சுவேஷன் ஆக்சஸ் பண்ணி சாகறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அங்க தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுது. இப்போ ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு டேங்கரை வெளியே எடுத்துட்டு இது ஷூட்டிங் கண்டிஷன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு அங்கிள் யூக்கில் கத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எகிர சொல்றான். அந்த டைம் யூஸ் பண்ணி அவன் வந்து பாம்பு போடுறானா. அங்க போட்டு மிச்சம் இருக்கிற ஜாம்பி எல்லாம் போடுறதுல ட்ரை பண்றான். ஆனாலுமே சாக மாட்டேங்குது. இதுல காண்டான ஹீரோ என்ன பண்றான், என்னடா இது வெட்டினால சாக மாட்டேங்குது, துண்டு துண்டா இது பண்ணாலும் சாக மாட்டேங்குது, தக்காளி இதுக்கப்புறம் போகி பண்டிகை தான் அப்படின்னு சொல்லிட்டு எரிக்க ஆரம்பிக்கிறானா. எரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது மூவ் பண்ண ஆரம்பிக்காம ஜாம்பிஸ் எல்லாம் சாகற மாதிரியான கண்டிஷனுக்கு போகுது. ஆனா இவன் வந்து எரிக்க ஆரம்பிச்ச உடனே மிச்சம் இருக்க ஜாம்பிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து தப்பிச்சு ஓடுது. இப்பதான் எனக்கு புரியுது யாரோ அதை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 344 ஓபன் பண்ணா ஒரே மர்மமான இருக்கு. ஏன்னா இந்த ஜாம்பிஸ் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணுது. அதுலயும் இவன் கொல்ல ஆரம்பிச்சா சாக மாட்டேங்குது. இதுல ட்விஸ்ட் என்னன்னா அது சாகறத தெரிஞ்ச உடனே மிச்ச ஜாம்பிஸ் எல்லாம் தப்பிச்சு ஓடுது. அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஹியூமனோட வேலையா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மியூட்டேட் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையாவே அவனால படங்களை கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா அவன் இங்க ராஜாவா இருப்பா. ஏன்னா இங்க கிட்டத்தட்ட 10 மில்லியன் படங்கள் இருக்குன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்றான், அங்க இருக்க ஒரே ஒரு ஜாம்பியோட கையை மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறான். இதை வந்து ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருக்க ஜாம்பிஸ்ல எரிச்சு விட்டு உள்ள வரானா. உள்ள வந்த உடனே எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, யாரோ இதை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அப்பீட் ஆயிட்டாங்க. அப்படின்னா இதுக்கு எதுனா வந்து லீடர் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் தான் நினைக்கிறேன். எதுக்காக நம்மள அட்டாக் பண்றாங்கன்னு வேற தெரியலன்னு தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டா இவங்க சண்டை போட்டு 2 ஆர்கனைசேஷன் கிட்ட இந்த மாதிரி பவர் இல்லை. ஏன்னா அப்படி ஒரு பவர் இருந்ததுன்னா அவங்க அட்டாக் பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா இது வேற ஏதோ ஒரு ஆர்கனைசேஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே புரிஞ்சுக்கிற வரைக்கும் வெளியே போக தேவையில்ல. ஷின்ஷின் மத்த பேஸ்க்குலாம் என்ன ஆகுதுன்றத பாருன்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துறானா. அங்கிள் லீவன் டீச்சர் வந்து பாடியை செக் பண்ண சொல்றான். ஏன்னா சேஃப்டி மெஷருக்காக. அப்புறம் டாக்டர் கிட்ட அந்த ஹேண்ட் இருந்தது இல்லையா, அதை எடுத்து கொடுத்து ரிசர்ச் பண்ண சொல்றான். இது உண்மையே வைரஸால அஃபெக்ட் ஆயிருக்கா இல்ல வேற என்ன ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 345 ஓபன் பண்ணா ஒருவேளை இது யாரா கண்ட்ரோல் பண்றானா அவங்க இங்க ராஜா மாதிரி ஆயிடுவாங்க. அப்படின்னா இது வைரஸால அஃபெக்ட் ஆயிருந்தா இது குளோபல் ஃப்ரீஸ் மாதிரி குளோபல் ஜாம்பி அபோகலிப்ஸ் ஆயிடும். உடனடியா இதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொன்னா பயப்பட ஆரம்பிச்சிடலாம். நீ எதுவும் பயப்படாது, எந்த ஒரு நிலைமையிலும் நான் கைவிடவே மாட்டேன் உங்களை மட்டும். உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றானா. அதுக்கப்புறம் அந்த கையுமே எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனோடனே அவன் வந்து பாக்குறான் அந்த கை இன்னுமே நகர்ந்துட்டு இருக்கு. இது ஒரு மிராக்கிள் தான். இருந்தாலும் இது ரிசர்ச் பண்றதா என்னோட கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாளா. எனக்கு தெரிஞ்சு மற்ற 4 ஆர்கனைசேஷனுக்கு இந்த பவர் இல்லை. அப்படின்னா புதுசா ஒரு ஆர்கனைசேஷன் வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு செம ஆபத்து. அதிலும் முக்கியமா அந்த ஸ்னோ கல்ட்டுக்கு. ஏன்னா அந்த பரதேசிங்க ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் அந்த யாஷங் பேஸை காட்டுறாங்க. அங்கேயுமே ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. அந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா ஜுட்சுவை யூஸ் பண்ணி எரிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் இருந்தாலும் வந்துகிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இவ்வளவுமே எரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப
பார்க்குறப்போ இது நார்மலான ஜாம்பிஸ் இல்லன்றதை இவங்களுமே வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஏன்னா எரிக்க பார்த்தீங்கன்னா எழுந்து வந்துகிட்டே இருக்கு. இது யார் பண்ணான்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த ஷாயு பேஸ் அந்த ஷிப்பிங் பேஸ் இருக்குல்ல அங்கேயுமே பார்த்தீங்கன்னா சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சாகவே மாட்டேங்குது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இறந்துட்டாங்களாம். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஸ்னோக்கல்ட்ட காட்டுறாங்க. அவங்க எல்லாம் சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அங்க யாரோ ஒரு கும்பல் வர மாதிரி தெரியுது. இல்லங்க யாருங்க நீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 346 ஓபன் பண்ணா வரது ஆட்கள் இல்ல ஜாம்பின்றது அவங்களுக்குமே தெரிஞ்சுது. தப்பிச்சு ஓட ட்ரை பண்றாங்க. ஆனா ஜாம்பிஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சா அப்ப என்ன பண்றானா அந்த பீஸ்ட் ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவன் வந்து பவர் யூஸ்ன்றதால ஆர்டருமே கொடுத்துறான். சுத்தி இருக்கவங்கள பாதுகாங்க பவர் யூஸ் எல்லாம் என் கூட வாங்க நாம இந்த ஜாம்பிஸை போட்டு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்களா. ஆனா அவங்களுக்குமே தெரியுது வெட்ட இது வந்து திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா உயிரே போகாம அந்த தண்ணி பாசமே நகர ஆரம்பிக்குது. இது எப்படா போட்டு சொல்றதுன்ற மாதிரி தான் பாத்துட்டு இருக்கானுங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் துண்டு வெட்டி போடுறாங்க. வைரஸால சில பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்களா அவங்க எல்லாம் குவாரண்டைன் பண்ற மாதிரி சொல்லிடுறானுங்க. இது மத்த ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தா கண்டிப்பா போட்டு சொல்றன்ற மாதிரி ரெட் ஹேர் கட்டிக்கிட்டு இருக்கு. டேய் அமைதியா முதல்ல சிச்சுவேஷன் என்னன்றதை புரிஞ்சுக்கோ. நம்மளோட சேஃப்டி தான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் யார் இதை பண்ணான்றதை பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 347 ஓபன் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து ஃபோன் பண்றான். என்னன்னா எப்பா எங்களை ஜாம்பி அட்டாக் பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எது உன்னையும் அட்டாக் பண்ணுதா? ஆமாப்பா இங்க ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்க. ஏற்கனவே நாங்க 100 பேர் செத்து போயிட்டோம். இதுக்கு மேல என்ன பண்றது எனக்கு தெரியல. எனக்குமே சிச்சுவேஷன் என்னன்னு தெரியல. யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுங்களுக்கு வந்து அறிவு இருக்குன்றத அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. ஆனா இங்க விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோட பேஸ்க்கும் ஃப்ரெண்ட் பேஸ்க்கும் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் கேப் இருக்கு. அவ்வளவு கேப்ல அவங்க வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னா ஒரு பவர் யூசர் இருக்க மாட்டா நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பதான் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான ரீசனுமே இருக்கு. நான் உண்மையாவே பணங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு பைத்தியக்காரன் இங்க இருந்தானா நாமள காலி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட 10 மில்லியன் பணங்கள் இருக்காங்க. இருக்கிறதுலே உதுதாண்டா சின்ன பேசு நீ எப்பரா பாத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி தான் அவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சரி சிச்சுவேஷன் ஆக்சஸ் பண்ணிட்டு நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க. திரும்ப ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குதா. சரி நம்ம ஹீரோ மத்தவங்க எல்லாம் போயிட்டு சண்டை போலான்னு போறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஷாங்கி வந்து சுன்லியா அவனோட பவர் யூஸ் பண்ண சொல்றான். அவங்களோட பார்வை மங்கலான அடுத்த செகண்ட் ஜாம்பிஸ் வந்து நின்னுதா. இப்பதான் அவனுக்கு புரியுது இது வந்து பக்காவான இன்டெலிஜென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எரிக்க ஆரம்பிக்கிறான். அவங்க சண்டை போறதை நம்ம டாக்டர் வந்து நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான சிச்சுவேஷன்லாம் வந்து ஜாம்பிஸ் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்புன்னு படுது. என்னன்னா நேத்தை விட இன்னைக்கு ஜாம்பிஸ் ரொம்ப அதிகமாக வருது. அதிலும் கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நிறைய மக்கள் சாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரம் உள்ள வாங்க எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டு போகும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 348 ஓபன் பண்ணா நாம கண்ண மூடி திறக்கத்துக்குள்ளே ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறமும் வரும்னு நினைக்கிறேன். ஆனா மத்த ஆர்கனைசேஷன் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஏன்னா இந்த அளவுக்கு ஆட்களை அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இருந்தாலும் இது எப்படியே மேனேஜ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிட்டு இவங்க மொத்த பெரிய வைப் பண்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இதுவே சம்மரா இருந்தது அந்த பணங்கள்லாம் அழுகி போயிருக்கும். ஆனா இது விண்டர் நல்லா கோல்டா இருக்கிறதுனால பணங்கள் வந்து அழுகாமலே இருக்கு. அதுலயும் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேற இருக்கா அறிவு இருக்கிறதுனால ஈஸியா வந்து யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கன்றதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதை அழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை வந்து துண்டுதா வெட்டினா மட்டும் தான் நகராம இருக்கு. ஒருவேளை அதை கண்ட்ரோல் பண்றவங்களை போட்டு தள்ளிட்டா என்ன அப்படின்ற மாதிரி சின்ன சொல்ல அது ஈஸியா சொல்லிட்டேன். ஆனா போட்டு தள்ளுறதுனா கஷ்டம்ன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். முதல்ல அந்த கண்ட்ரோலர் எங்க இருக்கானே தெரியாது. அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம டைம் ஆயிடும். கண்டுபிடிச்ச பிறகு அவன் எப்படி அழிக்கிறதுன்னு பிளான் வேற போடணுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்ற மாதிரி நம்ம டாக்டர் போன சொல்றான். என்னன்னா இவ கண்டுபிடிச்சா இல்லையா அது வந்து ஒரு வைரஸ்க்கு சிமிலரா இருக்கான். அது வந்து சாதாரண வைரஸ் மாதிரியும் தெரியல. 100 டிகிரி செல்சியஸுக்குமே வந்து சர்வே ஆகிற மாதிரியான ஒரு அடாப்டேஷன் இருக்கு. ஆனா இந்த வைரஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏமா சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஹீரோ கேட்கறானா அதுக்கு அது என்ன சொல்லுதுன்னா ஜாம்பி வைரஸ் இதுக்கு பேரை வச்சுக்குவோம். இது பாக்டீரியாஸ் மாதிரி பரவ ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் இது எப்படி இப்போ ஒரு கார் இருக்கு அப்படின்னா அதை ரிமோட் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வைரஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்கு ஒரு மதர் ஹாஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது மெயின் வைரஸ் அந்த வைரஸ் மூலமா மற்ற வைரஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த மதர் வைரஸை நம்ம கண்டுபிடிச்சு அழிச்சிட்டோம் அப்படின்னா இதுங்களை அழிக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்கு. அதுக்கு மதர் வைரஸ் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்கும்னு சொல்லிட்டு என்னோட கணிப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப தூரத்துல இருந்து பண்ண முடியாது. இதான் நான் கண்டுபிடிச்ச விஷயங்கள் நம்ம சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 349 ஓபன் பண்ணா ஆனா அந்த மதர் ஹோஸ்ட் எதிர்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு ஐடியா வந்து என்ன கடைசி 2 நாள்ல கொஞ்சம் வந்து மென்டல் மாதிரி தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா இப்போ வந்து குழந்தை வந்து ஒரு நடக்க கத்துக்குது அப்படின்னா மற்றவங்களை பார்த்து கத்துக்கும். அதே மாதிரி ஜாம்பிஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிச்சு. அட்டாக் பண்ணும்போது கொஞ்சம் சாகும்போது பின்னாடி ஓடி போயிடுச்சு. திரும்ப இன்னொரு வந்து அட்டாக் பண்ணிச்சு. இப்போ நிறைய பேர் வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சில பேர் செத்த உடனே ஓடினாங்க. இது வந்து அது ஃபைட் பண்றது எப்படி அப்படின்னு கத்துக்குது. லைக் அது ஒரு குழந்தை வந்து எப்படி ஒரு பெரியவங்களை பார்த்து வார்த்தைகளை பேசுறதுக்கு கத்துக்குமோ அந்த மாதிரி ஜாம்பிஸ் வந்து ஃபைட் பண்றதுக்கு கத்துக்குது. இந்த வைரஸ் வந்து உடம்புல மூவ் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்டெலிஜென்ஸுமே டெவலப் பண்றது மாதிரி ஒரு ஐடியாலுமே வராங்க. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மெயின் ஆர்டர் கொடுக்குற ஒரு ஜாம்பி கிங் இருப்பான். அவனை மட்டும் கண்டுபிடிச்சு போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல அட்வான்டேஜ் தான். ஆனா அந்த ஜாம்பி கிங் வந்து உண்மையாவே ஒரு மனுஷனா அப்படி இல்லைன்னா ஒரு வந்து செத்து போன மியூட்டன்டா இல்லைனா இதுக்கு வேற எக்ஸ்பிளனேஷனே கிடையாது. ஏன்னா இந்த உலகத்துல மியூட்டன்ட் ஆகிறதுக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்னு சாகர சிச்சுவேஷனுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஐஸ் ஸ்பிரிட் வச்சு பண்ணணும். ஆனா எனக்கு ரொம்ப நாளா இருந்த டவுட் என்னன்னா சாகரவங்களை மட்டும் தான் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுமா அவங்களால மட்டும் தான் மியூட்டட் ஆக முடியுமா ஏன் புணங்கள்லாம் மியூட்டட் ஆக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டவுட் இப்போ கிளியர் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு புணம் வந்து மியூட்டட் ஆயிருக்குன்னு தான் என்னோட கணிப்பு. அதனால இந்த புணங்களை வந்து உடனே நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். ஏன்னா ஃபியூச்சர்ல நமக்கு மிகப்பெரிய த்ரெட் வரும்ன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டீச்சர் இன்னொரு மேஜர் ப்ராப்ளமே இருக்கு. என்னன்னா அப்படின்னா இந்த டீன் ஹை சிட்டி மொத்தமா எப்படி அட்டாக் பண்ணுவேன் அதுக்கு நமக்கு எப்படி ரிசோர்ஸ் இருக்குன்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்கா. அது எனக்குமே தெரியல. அந்த ஜாம்பிஸ் வந்து எப்படி இந்த இடத்துக்குலாம் வருதுன்றதே ஒரு இதுவாக தான். அப்போ ஷின்ஷின் வந்து சொல்றான் என்னன்னா அந்த டனல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவங்க போய் பார்க்கும்போது மெட்ரோ ஸ்டேஷன் தான் இருக்கும். அது வந்து இந்த சிட்டி ஃபுல்லாக கனெக்ட் ஆகுதான். அதனால தான் ஓரத்தில் இருக்கிற நம்ம ஹீரோட ஷெல்டருக்குமே ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணிருக்கீங்க. இதுதான் வந்து கரெக்டான கனெக்ஷன். சரி ஷின்ஷின் மற்ற
ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. நாம வந்து அவங்க சாகுறாங்களா உயிரோட இருக்காங்களான்றது தான் நமக்கு தேவையே கிடையாது. அவங்க செத்தாலும் நமக்கு கவலை கிடையாது. இது எனக்கு நிம்மதி தான் கொடுக்குது. ஏன்னா அந்த ஃப்ளவர் கல்ட் வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்களா, இப்போ போயிட்டு இதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஏகப்பட்ட பேர் அவங்க இழந்துருவாங்க. அது நமக்கு த்ரெட்டை குறைக்குன்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 350 ஓப்பன் பண்ணா அன்னைக்கு ராத்திரியே மறுபடியும் ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா கால் அட்டாக் பண்ணி இவங்க செமையா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியானத்துல சாயந்தரமும் வராம கரெக்டா நைட் டைம்ல வந்திருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே வந்து ஃபயர் எடுத்துட்டு போறானா, இந்த வாட்டி என்ன பண்றான், ஃபியூல்ஸ் ஊத்திட்டு எரிக்கலான்ற மாதிரி ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு வந்து கணிச்சிடுது, இங்க ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர மாட்டேங்குதுல. இது ஒரு பக்கம் பார்த்தா அட்வான்டேஜ், ஒரு பக்கம் பார்த்தா டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா இதுக்கு மூளை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. சரி நான் ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், நம்ம ஹுவாஹுவா கூப்பிட்டு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணலான்னு போறான். அப்ப முன்னாடி இருந்து அங்கிள்லியும் சுன்லியும் அட்டாக் பண்றான். ஏற்கனவே சுன்லி வந்து சரியான பயந்தாங்க. இதுல வேற ஜாம்பிஸ் அட்டாக் பண்றது அவன் பயந்துட்டு தான் இருக்கான். இருந்தாலுமே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கானா, ஒருத்தர் விடாம எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். தப்பிக்க ட்ரை பண்ணுறதுமே போட்டு தள்ளிட்டு இருக்கான். ஓஹோவும் பால் மாதிரி உருண்டு அங்க இருக்காங்களா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கா. அப்ப என்ன பண்றானா, எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணதா, இங்க வந்துட்டு எப்படி எஸ்கேப் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு விடாம போட்டு தள்ளுறான். கடைசியா சில ஜாம்பிஸ் மட்டும் உயிரோடு இருக்கும்போது தப்பிச்சு போக ட்ரை பண்ணா, என்ன பிளான்ன்ற மாதிரி கேட்டா, இதை கண்ட்ரோல் பண்றவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, அந்த இடத்துக்கு திரும்பவும் போவோம் ஆர்டர்ஸ்க்காக, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாம்பியோட கண்ணில் வந்து ஒரு கேமராவை செட் பண்ணி விட்டுறான். இது மூலியமா திருப்பி அந்த ஜாம்பிஸ் கிட்ட போகும்போது அதோட ஹெட் யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமா நம்மளால அட்டாக் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 351 ஓப்பன் பண்ணா, நம்ம டிஃபென்ஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு நாள் நம்ம செத்துருவோம். ஏன்னா பணங்களோட கவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால அஃபென்சிவா போகணும். அதோட பேஸ் எங்க, லீடர் எங்க கண்டுபிடிக்கணும்ன்றதுனால அந்த ஜாம்பி கண்ணில் அந்த கேமராவை செட் பண்ணிட்டு அதை ஓட விட்டுறானா. அப்படியே வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து கேமரா போட்டு பார்த்தா தான் தெரியுது அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டர் கிரவுண்ட்ல இத்தனை பேராடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு பேருக்கு மத்தியில நம்ம மாட்டி ஜாம்பி ஆனா என்ன ஆகுதுன்ற போது சொல்லி பயந்துட்டு இருக்கான். கூடி சீக்கிரத்தை நடக்கத்தும் வாய்ப்பு இருக்கு, இப்படியே விட்டுட்டு. அதனால இது எப்படியாவது ஹேண்டில் பண்ணி ஆகணுன்ற மாதிரி தான் ஷின்ஷின் சொல்றான். நீ சொல்றதுமே கரெக்ட் தான். இந்த டீனாய்ஸ்ல ஏகப்பட்ட படங்கள் இருக்கு, அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அங்க ஏதோ சத்தம் வருது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு ஜாம்பி வந்து கத்திக்கிட்டு இருக்கு. அது பார்க்கறதுக்கே டிஃபரெண்டா இருக்கு. கலரை பார்த்தாலே தெரியுது ப்ளூ கலர்ல. இதுதான் ஜாம்பி கிங் நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ ஒரு கன்க்ளூஷனுக்குமே வரான். அது வந்து இந்த கேமரா வச்சிருக்கதை கண்டுபிடிச்சது. ஏன்னா அதன ஹெட் கரெக்டா இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கு போல. ஐயோ என்னடா இது கண்டுபிடிச்சிச்சு. இதை நம்ம பார்க்கும்போது இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல வர நைட் கிங் மாதிரியே தான் இருக்கு. அதை ரெஃபரன்ஸ் வச்சு எடுத்துப்பானுங்க போல. இதுதான் இங்க இருக்க ஜாம்பிஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுன்றதை நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சானா, அதுக்கு அடுத்து அதை போட்டு தள்ள வேண்டிய ஒரு பிளானமே போடணும். ஏன்னா இப்போ இவங்க சாதாரணமா விட்டுட்டாங்க அப்படின்னா பணங்கள் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஜாம்பிஸோட கவுண்ட் ரொம்ப அதிகமாயிடும். அதனால இந்த சான்ஸ் எடுத்து நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். பட் அதுக்குள்ள போறதுமே ரொம்ப ஆபத்தான விஷயம் தான். ஏன்னா லட்சக்கணக்கில் அங்க பணங்கள் இருக்கா, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜாம்பிஸை ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய வழி இருக்கு. இருந்தாலும் அந்த ஹெட் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரியாது. அதை அட்டாக் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எப்ப அட்டாக் பண்ணலான்ற மாதிரி அங்கிள் வந்து கேட்கறாரா. அப்ப நாளைக்கே போறன்ற மாதிரி ஹீரோ சொல்லும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 352 ஓபன் பண்ணா, ஆனா நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எதுக்குன்னு இப்படி வந்து அவசரமா பண்ணிட்டு இருக்கீங்க, எப்பயும் பொறுமை தானே யோசிப்பீங்கன்ற மாதிரி சொல்லி கேட்க, டேய் இந்த நேரத்துல பொறுமை யோசிக்க வேண்டியது இல்லை. ஒரு சில நேரங்களில் குவிக்கா டிசிஷன் எடுத்தாகணும். இந்த நேரத்தில் வந்து நான் என்னைக்கும் வந்து ஆபத்தை போட மாட்டேன். கண்டிப்பா உங்களை காப்பாற்றுறது நான் ஒரு வழியுமே வச்சிருக்கேன். அதனால கவலைப்படாதுன்ற மாதிரி சொல்ல, அது என்ன பிளான்ன்ற மாதிரி தான் கேட்கறாங்க. பிளான் அப்புறம் விட்டுருவோம். இப்போ எப்படி அட்டாக் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டீச்சர் வந்து நாளைக்கே பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ ஆக்ட்ரஸ் பொண்ணுமே சாப்பாடு குக் பண்ண ஆரம்பிச்சிடறேன் எனர்ஜி தேவைன்றதால. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் ஆஷாங் பேச காட்டுறாங்க. அவங்களும் வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏற்கனவே வந்து ஏகப்பட்ட சோல்ஜர்ஸ் வேற இறந்துட்டாங்களா, இதுல வந்து இந்த இடத்த விட்டுட்டு போயிடலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சாய்ஸ் வந்து இந்த எனர்ஜி ரிசோர்ஸ் தான். ஸோ அதை விட்டுமே அவங்களால போக முடியாது. அதனால இதை ஃபைட் பண்ணி எப்படியாவது இந்த கிரைசிஸை ஸ்டாப் பண்ணி ஆகணும். இதோட காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வேற ஆர்கனைசேஷனை கண்டுபிடிக்க வைக்கலாமான்ற மாதிரி கூட இருக்கும். சொல்ல அப்படி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் அழியத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா. அதனால நம்ம யோசிச்சு நம்மளே ஒரு பிளானுக்கு வரணுன்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. ரிசர்ச்சர்ஸ்ல இருந்து ஒரு 2 பேர் அனுப்புங்கன்ற மாதிரியான ஆர்டருமே கொடுத்துறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஃப்ளவர் கல்ட்டை காட்டினா அங்க இருக்கவங்கள பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. இன்ஃபெக்ட்டுமே ஆயிட்டாங்க. இதுக்கு மேலே அவங்க நம்பிக்கை வந்து போக ஆரம்பிச்சுன்ற மாதிரி சொல்ல, அந்த நம்பிக்கை போகவே கூடாது. ஏன்னா அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு சர்வைவல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வெளியே இருக்கவங்க எக்ஸாம்பிள் காட்டுன்ற மாதிரி ஆர்டர் கொடுக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 353 ஓப்பன் பண்ணா, மக்கள் சாகிறத பார்த்துட்டு நம்பிக்கை போக ஆரம்பிச்சிச்சுன்னா அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இல்லையா. அதனால மற்ற ஆர்கனைசேஷன் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. இங்க இருந்தால் மட்டும் தான் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்றது மூலியமா அவங்க வந்து இந்த பேஸை நம்பி இருப்பாங்க. இதனால இவங்க ஃபாலோவர்ஸுமே டிக்ரீஸ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கடல் நம்பிக்கையுமே இருக்கும். அதை தான் வந்து சொல்லி அனுப்புறான். அவனுமே வந்து சூப்பர்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அங்கிள் வந்து மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ஒரு டார்ச் எடுத்து உள்ள போட்டு உள்ள போக சொல்றான். அவர் உள்ள போன உடனே கிளியர்னு சொன்ன பிறகு இவங்க எல்லாம் கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே பார்த்தா அங்க ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பிஸ் தான் சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவுமே சர்வே பண்ணும் இல்லையா. ஆனா 10 லட்சம் ஜாம்பிக்கு எப்படா வந்து சோறு கிடைக்குதுன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது யோசிக்கிறாங்க, ஒருவேளை இங்க இருக்கவங்க அழிச்சுன்னா மற்ற பேஸுக்கெல்லாம் போகுமா, மற்ற சிட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, போகலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஓஹோ வந்து கத்துது. எல்லாரும் நில்லுங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அங்க ஏதோ விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 354 ஓப்பன் பண்ணா நம்ம டீச்சர் வந்து கத்தி எடுத்து வீசுறாங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தா ஒரு மியூட்டட்டான ராட். இப்படி மியூட்டட்டான விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டாங்க இல்லையா. அதனால இது பெருசா ஆச்சரியம் இல்லை. இருந்தாலும் இதுங்க தான் இங்க இருக்க பணத்தை சாப்பிட்றதாகவும் யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க ஏகப்பட்ட ரேட்ஸ் வேற வர ஆரம்பிச்சா, இந்த பரதேசிகளை என்னடா பண்றது, போடுதல ஆரம்பிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அதுங்க பாட்டு எரிக்க வந்துகிட்டே இருக்கு. இப்படியே பண்ணி தான் வேலைக்கு ஆகுது. இப்ப பாரு என் திறமை அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டைமென்ஷனல் கேட் ஓப்பன் பண்ணா இது முன்னாடி ஒன்று தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்கிரேட் பண்ணிட்டான் போல. போக போக இவனோட பவர் ரொம்பவும் வந்து பயங்கரமா
ஆகிட்டே போய்கிட்டு இருக்கா. அப்படியே உள்ள போறாங்க பாருங்க. அப்படி போகும்போது அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கு. ஆனா எதுவுமே பண்ண மாட்டேங்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கு போல. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 355 ஓபன் பண்ணா என்னதான் வைரஸ் வந்து பாடியை கண்ட்ரோல் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்ட் வேணும். அப்பதான் எனர்ஜி கிடைக்கும். அதனால ஜாம்பிஸ் எல்லாம் இந்த டனல்ல தான் தூங்குறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தூங்கும். அந்த நேரத்தை யூஸ் பண்ணி உள்ள போயிடலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஜாம்பி இவங்களை பார்த்தது. அவள் தான் அந்த கிங் வந்து ஆர்டர் கொடுத்துட்டான் போல. எல்லாமே அட்டாக் பண்ண வருதா. ஹீரோ அவனோட பவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். மத்தவங்க அதை வந்து எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைட் வந்து ஆரம்பிச்சது. எரிக்க வந்துகிட்டே இருக்கு. வாடா முதல்ல ஜாம்பி கிங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய்கிட்டே இருக்காங்க. மத்த ஜாம்பியை பத்தி கவலைப்படாதீங்க. பெரிய ஆபத்து தான் ஓடிடுங்க. அதே சமயத்தில் அந்த கிங்க போறதுக்கான வழியும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூவ் ஆகும்போது இந்த பக்கம் அப்படியே அந்த டனலுக்கு அந்த சைடுல ஒரு மொட்டை குரூப் வருது. இது யாருன்னா அந்த பம்பளியோட பேஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கடத்திட்டு போனா பாத்தீங்களா, அவங்க தான் ரிசர்ச் டீமுக்காக வந்திருக்காங்க. இங்க இருக்க சிச்சுவேஷனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க மூவ் ஆகி வரும்போது இந்த ராட்ஸுமே வர ஆரம்பிக்குது. அதை போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 356 ஓபன் பண்ணா இந்த மொட்டை குரூப் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. அங்க பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்காங்க. யோ இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதா, வாங்க இங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வர வந்துட்டு இருக்கான். இவங்க எப்படியோ சண்டை போட்டு அங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு மொட்டை வருது. இது வந்து அப்கிரேடபிள் ஜாம்பின்னு நினைக்கிறேன். ஏன்னா பாக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா சைஸ் வேற லெவல்ல இருக்கு. அவன் கூட வந்து ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுது. மொட்டை உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கானா. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காட்டினா அவங்க கொல்ல ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஆனா அந்த கிங் பக்கத்துல இருக்கான்ற மாதிரி ஹீரோக்கு ஒரு ஃபீலிங். அதனால உள்ள போயிட்டு இருக்கான் பாருங்க. அப்ப ஏதோ பெருசா வர மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா பென்டன்ல ஒரு ஏலியன் மாதிரியான ஒரு ஜாம்பி வந்து நிக்குது. இது செம ஹைட்டா, அது மட்டும் இல்லாம பவராவும் இருக்கு. இது ஜாம்பி கிங் இல்லன்றதும் தெரியுது. ஏன்னா அது ஒண்ணு வரலாங்க, கிட்டத்தட்ட 5-6 வருது. ஏன்டா இது இப்படி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேற டபுள் டைமென்ஷனல் கேட்ட போட்டுக்கிட்டு இருக்கானா. இருந்தாலும் இதை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம் தான். அங்கிளையும் பவரை சார்ஜ் பண்ணிட்டு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறது. அது ஆனா செம ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம டீச்சர் வெட்டுறாங்க, அவங்க வெட்டியுமே சாகலனா பாருங்களேன், அந்த அளவுக்கு ஹார்டா இருக்குன்னு. ஹுவா போயிட்டு அங்கிள் யூக்கு ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு டீச்சருக்கு வந்து ஹீரோ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம் பாருங்க. என்னன்னா அவன் கண்ணில் இருக்கு இல்லையா பவர், அதை யூஸ் பண்ணிட்டு காமுயி அப்படின்னு சொல்லி நம்ம நருட்டோ ஃபேனா இருப்பா போல ஆளு ஒபிட்டோட மூவ் யூஸ் பண்ணிட்டு அந்த ஜாம்பி அவன் அழிக்கும் போது அப்படியே இந்த சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 357 ஓபன் பண்ணா எப்பா இவங்க ஓவர் பவர் தாயா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இவங்கிட்ட இருக்க பவரை பார்த்தா நமக்கே ஜில்லுன்னு ஆயிடுது இல்லையா. இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போறாங்க. ஆனா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கு. அதுல இந்த பவர்டு ஜாம்பிஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வேற வர ஆரம்பிச்சிச்சா. இதுக்கு மேலே இவங்களால சண்டை போட முடியாதுன்றதை நம்ம ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். ஏன்னா நார்மல் ஜாம்பிஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஆனா பவர்டு ஜாம்பிஸ் வர ஆரம்பிச்சிச்சு, அதுவும் நிறைய கவுண்ட்ல. அதனால இவங்க இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து டைமென்ஷனல் கேட் ஓபன் பண்ணி அது மூலமா எல்லாரும் போறாங்க பாருங்க. எல்லாரும் வெளியே வந்து விழுந்துடுறாங்க. இது என்னடா இது அப்கிரேடபிள் பவரான்ற மாதிரி கேட்க, இல்ல இது என்னோட ஓன் பவர் தான், அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் யோசிச்சு இது பண்ணேன். ஆனா இதை முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா, என் பேண்ட்ல உச்சா போயிட்டுன்ற மாதிரி சொல்லி பயந்துகிட்டே இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 358 ஓபன் பண்ணா இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், ஆனா எனக்கே இந்த பவரை பத்தி டவுட்டா இருந்தப்பா. தியரிட்டிக்கலா இதை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன், பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து அதை சமயம் வந்துச்சு. சரி இப்போ என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அங்கிள் கேட்கறாரா. இப்போ என்ன பண்ண முடியும், நான் அதை அட்டாக் பண்ணி அதை அழிச்சாகணும். ஏன்னா அது விட்டுட்டோம் அப்படின்னா அது நம்மள திருப்பி வச்சு டமால் அடிச்சு இந்த ஜாம்பிஸை வெட்டனாலும் இல்ல சுட்டாலும் எதுவும் ஆக மாட்டேங்குது. எரிச்சா மட்டும்தான் அதை வந்து அழிக்க முடியுது. நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தா இந்த டனலுக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அந்த இடத்துல அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. நாம இதை டனலை க்ளோஸ் பண்றது மட்டும் தான் ஒரே ஒரு வாய்ப்பு. ஏன்னா நம்ம வரத தெரிஞ்சது அந்த நைட் கிங் வந்து ஓடி போயிட்டானா அவன் தான் நமக்கு மெயின் பீஸ். அவனை மட்டும் போட்டு சொல்லிட்டோம் அப்படின்னா இது வந்து நல்ல ஐடியா தான். ஸோ அதனால அந்த இடத்துல சீ வாட்டர் அனுப்ப போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான போறான். இது சீ வாட்டர் ஆமா, இந்த டனல்ல மற்ற இடங்கள்லாம் மூடிட்டு சீ வாட்டர் அமிச்சோம் அப்படின்னா அந்த ஜாம்பிஸ் எல்லாம் முழுகி செத்துரும். அந்த கிங் தப்பிக்காம இருந்தானா அவனுமே முழுகி செத்துருமா. இது மூலியமா நமக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்ற மாதிரி சொல்ல, அண்ணே நீங்க வேற லெவல், உங்களை மாதிரி அறிவாளி இந்த உலகத்துல இருப்பானா அப்படின்ற மாதிரி சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்கான். அவன் அறிவாளி மட்டும் இல்லடா, பயங்கர ஸ்ட்ராங். அதனால தான் அவன் நமக்கு லீடர். சரி விடுங்க, இந்த பிளான்ல இன்னும் நிறைய விஷயங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு, முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானா. அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 359 ஓபன் பண்ணா இந்த பக்கம் யாஷாங் பேஸ்ல கொஞ்சமா இழந்துகிட்டே இருக்காங்க ஆட்களை. அவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. உள்ள அனுப்பின டீமும் வந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த கூட இருக்க பையன் வந்து அண்டர் கிரவுண்டுக்கு போயிடலாமான்ற மாதிரி கேட்கறான். அண்டர் கிரவுண்ட் மட்டும் போகக்கூடாது, ஏன்னா மேலே தான் ரிஃபைனரிஸ் எல்லாம் இருக்கு, அதுதான் நமக்கு ரிசோர்ஸ் கிடைக்குது. அதை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மள காலி தான். அதனால எந்த நிலைமைக்கு நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்ல, ஃபேமிலி சாச்சு கீழே அனுப்பலான்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் எரிச்சு நம்ம கொன்னே ஆகணும், இந்த இடத்துல நான் சொல்ற ஆர்டர் மட்டும் கேளுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அவனுமே ஓகேன்றான். கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை காரணா திரும்பி வந்துடுறானா. வந்த பிறகு என்ன இஷ்யூ ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி டாக்டர் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சரி ஆபரேஷன் எப்படி போகுதுன்ற மாதிரி மொத்தம் கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான், சரி வாங்க ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணுன்ற மாதிரி கூப்பிடுறான். என்ன கேள்வினாலும் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்றேன்ற மாதிரி பொண்ணுங்க சொல்றாங்களா. அப்போ சீ வாட்டரை ஃப்ரீஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது நம்ம லூ என்ன சொல்றானா, அதுக்கு கெமிக்கல்ஸ் கலந்தா கண்டிப்பா முடியுன்ற மாதிரி சொல்ல. அப்படின்னா வந்து ஒரு 20 கிலோமீட்டர் டனல் வந்து ஃபுல்லா சீ வாட்டரை ஃபில் பண்ண போறேன், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு ஆகுமோ அதை வந்து கிரியேட் பண்ணி வைன்ற மாதிரி சொல்லி விட்டுறான். கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அந்த ரிசோர்ஸ்ல இருந்து எடுத்தது, அதனால ஈஸியா அதை பண்ணிடலான்ற மாதிரி நம்ம லூ சொல்றாரா. அப்படின்னா நம்ம இன்னைக்கே போயிட்டு சீ வாட்டர் எடுப்போம் அப்படின்ற மாதிரி கிளம்புறான். அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. சாப்டர் 360 ஓபன் பண்ணா ஹீரோ வந்து வண்டி எடுத்துட்டு சீ வாட்டர் நோக்கி போறான். அங்க வந்து லைட்டா ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இருந்தாலும் முன்னாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போறானா. அங்க வந்து தண்ணி போறதையும் பாக்குறான். சரி இந்த இடத்துல தண்ணி எடுக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை உறிஞ்ச ஆரம்பிக்கிறானா. அங்கிளியும் கடலை பார்த்த உடனே ஃபிஷிங் பிடிக்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னன்னா இந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு நம்ம உள்ளே வந்து ஒரு டேங்க் மாதிரி கட்டுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா அதுவுமே சூப்பரா இருக்கும், வியூ பாயிண்ட் நல்லா இருக்கும் யா அப்படின்ற மாதிரி நம்ம சுண்லி சொல்லுவோம். முதல்ல நம்ம கையில இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த ஜாம்பி அபார்ட்மெண்ட்ஸ்ல மற்ற பேஸ்ல செத்து போச்சு அப்படின்னா அந்த ஜாயோ பேஸ்ல இருந்து ஷிப்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சுத்தி வருவோன்ற மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்ப வராங்களா. அவங்க
அவங்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ஷார்க் வரா மாதிரியான இதுவுமே காமிக்கிறாங்க. பட் அது இவங்களை ஒண்ணுமே பண்ணல. அப்படியே வீட்டுக்கு வந்த உடனே என்ன கெமிக்கல் ரெடியான்ற மாதிரி கேட்க இன்னும் 2 நாள் ரெடி ஆயிடும்ன்ற மாதிரி அவ சொல்லுவோம். சீ வாட்டர்ல நிறைய உப்புத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த உப்புத்தன்மை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அது ஈஸியா ஃப்ரீஸ் ஆயிடுமா. ஸோ அதுக்காக தான் இந்த கெமிக்கல்ஸ்ன்ற மாதிரி சொல்ல 2 நாள் ஓகே அப்படின்னா முடிச்சு விட்டுலான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சாப்டர் முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மேன்வாஸ் அண்ட் அனிமே சீரிஸ்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டாடா பை பாய்.